வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம கோகனட் ரைஸு செட்டிநாடு சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோகனட் ரைஸ்க்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, முந்திரி, பிரிஞ்சி இலை, லவங்கம், பட்டை, மஞ்சத்தூள், தேங்காய் பால், ரெண்டாவது பால், முதல் பால் ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 kg ரைஸ்க்கு 1/2 கோகனட் எடுத்துருக்கேங்க. குக்கர் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. விட்டுட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு போடுங்க. 2 பட்டை, 4 லவங்கம் போடுங்க. 2 பிரிஞ்சி இலை போடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 1 கப்பு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுருங்க. போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனால் ஒரு 6 பச்சை மிளகாய் போடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன், 1/2 கிலோ தட்டி போடுங்க, நல்லா வாசமாக இருக்கும். அது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 10 முந்திரி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. பால் வந்து 2வது பால் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 முடி தேங்காய் எடுத்தேன். அதில் முதல் பால் எடுத்து தனியாக வச்சாச்சு. இது 2வது பால். இதில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. அரிசி 1/2 மணி நேரம் கழுவி ஊற வச்சுருந்தேன், அந்த அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சும்மா மூடி வைங்க. நல்லா 3/4 வேக்காடு வெந்துடும். வெந்த பிறகு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாலை இதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிட்டு வெயிட் போட்டுருங்க. வெயிட் போட்டுட்டு கேஸை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுடுங்க. 10 நிமிஷம் தான், கரெக்டாக 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்கள். கோகனட் ரைஸ் ரெடி. சூப்பராக வந்துட்டு பாருங்கள். செட்டிநாடு சிக்கனுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை, மிளகாய்த்தூள், கரம் மசாலா பொடி, மஞ்சத்தூள். அடுத்து நம்ம இந்த மசாலா பவுடர் பண்ணணும். இதுக்கு வந்து 6 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேன். இதை வந்து சும்மா வெறுமனே வறுக்கணும், எண்ணெய் போடாமல். வறுத்துட்டு மிக்சியில் கொருன்னு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போடுங்க. போட்டுட்டு பூண்டு, கறிவேப்பிலை, இது சிக்கன் வந்து நான் 1 ஹவர் முன்னாடியே இதை வந்து தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் சில்லி பவுடரு, தேவையான அளவு உப்பு போடுங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 10 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுடுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. நல்லா வெந்து வந்துட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் வந்து நான் ஒரு மசாலா பவுடர் பண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்து 6 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், அதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இறக்குற நேரத்தில் அந்த பவுடர் போட்டு 2 ஸ்பூன் வினிகர் போடுங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் ரெடி ஆகிட்டு
இறக்குற நேரத்தில் கறி லீஃப் போட்டுட்டு இறக்கிடுங்க.